வணக்கம். அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த பர்வீன் சுல்தான் அம்மா ஒரு மேடை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. தயவு செஞ்சு மகளிர் தினத்தன்னைக்கு கோல போட்டி, அழகி போட்டி, இந்த மாதிரி போட்டிகள் நடத்தி இந்த நாளை அசிங்கப்படுத்தாதீங்க, இந்த நாளோட மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கால உள்ள ஒரு பஞ்சாலையில ஆண்களும் பெண்களும் வேலை பார்க்கும் போது தங்களுக்கும் சரிநிகர் சமானமாய் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி 75 பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி அவங்களோட உயிர் போன நாள் இன்னைக்கு. சோ அதனாலதான் இந்த நாளை நியூயார்க் மாநாட்டுல 1910 மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தி அறிவிச்ச ஒரு பொன்னான நாள். ஒரு விஷயம் நல்லா சொல்றேன் கேளுங்க. ஆண்களை விட பெண்கள் எந்த வகையிலும் சலைச்சதில்லைன்றதுக்கு காரணம் விஐபில தனுஷா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு ஆண் பெண்ணை விட உடல் அளவுல பலசாலியா இருந்தாலும் ஒரு பெண் ஆணை விட மனதளவுல பலசாலி. எங்க அம்மாவெல்லாம் நீங்க பாத்துருக்கணும், டெரர் அப்படின்னு இருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியை ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு உடல் வலிமை வேணுமா மன வலிமை வேணுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆணா இருந்தாலும் சொல்லுவான் இதான் மச்சான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட நம்ம எந்த வகையில சலைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துக்காகவும் நிக்காம ஓடி போய் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். பி ப்ரவுட். உங்களுடைய செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் பி யூ. ஸோ பி ப்ரவுட் பீயிங் எ விமன் அப்படின்றது நிறைய பேரோட ஒரு கெத்தான விஷயம். ஸோ அந்த வகையில நான் இருக்கேன் நினைக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஒன்ஸ் அகெயின் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் எதுக்காக கொண்டாடுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளா இருந்தால் இப்ப இருந்தே சொல்லி வளருங்க. அவங்கள பீயிங் எ வாரியர் அப்படி வளர்த்துருங்க. வேற லெவல்ல இருப்பாங்க.